Hello students, today I am going to continue the lesson from trade to territory. So previous classesல நம்ம கர்நாடிக் war full complete பண்ணியாச்சு இல்லீங்களா. So இப்போ நான் previous classesல அடுத்து என்ன war ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன், ஆங்கிலோ மைசூர் war ஸ்டார்ட் பண்ண போறோம் சொல்லியிருந்தேன் இல்லீங்களா. So மொத்தம் டோட்டலா நமக்கு எத்தனை மைசூர் war இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஆங்கிலோ மைசூர் war எத்தனை இருக்கு? 4 இருக்கு. So அந்த டேப்லெட் காலம் நான் உங்களுக்கு போர்ட்லயும் பண்ணி காமிச்சேன், உங்க புக்லயே பேஜ் நம்பர் 15ல இருக்கு இல்லீங்களா. So first ஆங்கிலோ மைசூர் war எப்போ 1767 to 69 and second பாத்தீங்கன்னா 80 to 84 and third பாத்தீங்கன்னா 90 to 92 and ஃபைனலா எப்போ முடியுது 1799ல டோட்டலா இந்த 4 ஆங்கிலோ மைசூர் வாரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லீங்களா. ஸோ இப்போ மைசூர் வார் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் மைசூர் வாரை பற்றி எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மைசூர் அண்ட் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷன் டாபிக் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர், அதாவது அந்த மைசூர் சமஸ்தானம்னா என்ன ஆட்சி இல்லைங்களா. ஸோ அந்த மைசூரை பற்றியும் அண்ட் த பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷனை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் பவர் என்ன பண்ணிகிட்டே போகிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறா இல்லைங்களா. ஸோ அந்த பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷனை எப்படி இந்த மைசூர் சமஸ்தானம் எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது தான் இருக்குது. ஸோ உங்கள் புக்கில் அது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படி வந்து அவங்க தன்னோட எதிர்ப்பை எப்படி காமிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the state of Mysore rose to prominence in the politics of South India under the leadership of ஹைதர் அலி சொல்லியிருக்காங்க. அதாவது the state of Mysore, அந்த மைசூர் சமஸ்தானம் இல்லை மைசூர் அரசுன்னு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மைசூர் ஸ்டேட் என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அடைகிறாங்க ஓகேவா. யாரோட லீடர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் த ஹைதர் அலி லீடர்ஷிப்பில் மைசூர் சமஸ்தானம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி அடைகிறாங்க ஓகேங்களா. யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து தங்களோட எக்ஸ்பென்ஷனை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. And he and his son Tipu Sultan played a prominent role against the expansion of British Empire in India. அதாவது ஹைதர் அலி and his son Tipu Sultan, அவரோட சன் யார் திப்பு சுல்தான், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமினென்ட் ரோல் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் எம்பையர் எப்படியோ தங்களுடைய இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு முக்கியமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த யார் ஹைதர் அலியும் அண்ட் திப்பு சுல்தானும். ஸோ நெக்ஸ்ட் போத் ஆஃப் them faced the English with the undoubted courageனா ரெண்டு பேர் வந்து என்ன நடந்தாலும் ஓகேங்களா அவங்களோட எதிர்ப்பை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வீரத்தீரத்தோட அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஓகே. And in 1761 he became the de facto ruler of Mysore. de facto ruler அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மையான ஆட்சியாளராகவே நம்ம ஹைதர் அலி மாறுறாரு. எப்போ பார்த்தீங்கன்னா 1761ல் ஹைதர் அலி சேஞ்ச்டே de facto ரூலராக மாறுறாரு, உண்மையான ஆட்சியாளராக மைசூர் சமஸ்தானுக்கு மாறுறாரு. He also proved to be the most formidable enemy of the English in India. formidable enemy அதாவது இங்கிலீஷ் பீப்புள்ஸ்க்கு அதாவது வலிமை மிக்க ஒரு எதிரியா, அதாவது இங்கிலீஷ் பீப்புளே இவரை ஃபேஸ் பண்ண முடியல, அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க ஃபார்மிடபிள் எனிமின்னு சொல்கிறாங்க ஹைதர் அலி. யாருக்கு? பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு ஒரு வலிமை மிக்க எதிரி யார் மாறுறாங்க, ஹைதர் அலி மாறுறாங்க. ஸோ இப்போது எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர்னுடைய இயர் கொடுத்துருக்கேன் என்னது 1767லேருந்து 69ல். ஸோ ஃபஸ்ட்டு அந்த போருக்கான கேசஸ் பார்க்கலாம், அதாவது காரணம் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவருடைய க்ரோயிங் பவர், ஹைதர் அலியுடைய வளர்ச்சி ஓகே அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் த ஃப்ரெஞ்ச். ஸோ ஹைதர் அலி தான் மெயினாக நடக்குது, அப்புறம் மூவ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ரன் ஆகுது. ஹைதர் அலியினுடைய வளர்ச்சி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிடிக்கல ஓகேவா. ஸோ இதுதான் முக்கியமான ரீசன்ஸ், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹைதர் அலிக்கு அகெயின்ஸ்டாக மாறுறாங்க. ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஆலியன் வந்து ஃபார்ம் ஆகுது. ட்ரிபிள் ஆலியன்ஸ்னால் ஒரு 3 டீம். எந்தெந்த 3 டீம் பார்த்தீங்கன்னா மேரத்தாஸ், நிசாம் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இவங்களோட ட்ரிபிள் ஆலியன்ஸ் யாருக்கு எதிராக ஃபார்ம் ஆகுதுன்னா ஹைதர் அலிக்கு அகெயினாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ட்ரிபிள் ஆலியன்ஸ் என்னது, இந்த 3 பேர் சேர்ந்து அந்த கூட்டணி தான் ட்ரிபிள் ஆலியன்ஸ் சொல்லுவாங்க, மேரத்தாஸ், நிசாம் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது போருக்கான காரணம்
ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, கர்சஸ்னால் அந்த போர் எப்படி நடக்குது, அந்த போரினுடைய போக்கு எப்படி இருக்குது. ஓகே, இது அந்த போர் தொடங்கிறதுக்கான காரணம் இது, அந்த போருடைய போக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி இங்கே ஹைதர் அலிக்கு அகெயின்ஸ்டாக யார் இருக்கிறாங்க, இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா. அதில் இந்த நிசாம் என்ன பண்ணுறாரு, நிசாம் ஆஸ்க்டு த ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ். யார்கிட்ட போய் உதவி கேட்குறாரு, ஏன்னா இவர் தான் ஹைதர் அலி தான் ஸ்ட்ராங்கான ஒரு ரூலர் இல்லைங்களா. ஸோ அவரை ஃபேஸ் பண்ணணும்னா அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அதனால் நிசாம் ஆஸ்க்டு த ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ். அந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கு ஹெட்டாக யார் இருக்காங்கன்னா ஜெனரல் ஜோசப் ஸ்மித் இருக்கார். யாருக்கு, பிரிட்டிஷ் ட்ரூப்னுடைய ஹெட். அண்ட் இந்த ஜோசப் ஸ்மித் என்ன பண்ணுறாரு, இன்வேடட் மைசூர் 1767. மைசூர் மேலே எப்போ போர் தொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1767. ஸோ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, மைசூர் வார் ஃபர்ஸ்ட் ரீசன் இது. ஓகேங்களா. அண்ட் ஹைதர் டிஃபீட்டட் இங்கிலீஷ் அண்ட் கேப்சர்ட் மங்களூர். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஹைதர் தான் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இல்லைங்களா. ஸோ ஹைதர் ரொம்ப தைரியமாக போயிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷை தோற்கடிச்சிட்டு இங்கிலீஷ் பிளேசஸான மங்களூர் என்ன பண்ணிடுறாரு, கேப்சர் பண்ணிடுறாரு. ஓகே. ஸோ அது மட்டும் செய்யாத ஒரு இன்னொன்று என்ன பண்ணுறாரு, மார்ச் 1769 அந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வர முடிவுக்கு கொண்டு வரதுக்காக மார்ச் 1767 இவர் என்ன பண்ணுறாரு, ஹி அட்டாக்டு மெட்ராஸ் அப்படின்றது இப்போ யாரோட பிளேஸாக இருந்துச்சுன்னா பிரிட்டிஷோட பிளேஸ் தான் அது. ஓகேங்களா. ஸோ மெட்ராஸை தைரியமாக தாக்கிட்டு அங்கே இருக்க இங்கிலீஷ் பீப்புளே ஃபோர்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் இந்த ட்ரீட்டியில் நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஒரு ட்ரீட்டி கொடுப்பேன், அந்த ட்ரீட்டியில் நீங்கள் என்ன பண்ணியே ஆகணும், சைன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் யார் பண்ணிகிட்டு இருந்தது, பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் தான் எல்லாரையும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் இது இப்போ இந்த தடவை என்ன பண்ணியிருக்கு, நேர்மாறாக நம்ம ஹைதர் அலி போயிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒரு ட்ரீட்டி கொடுக்க போகிறேன், அந்த ட்ரீட்டியில் நீங்கள் என்ன பண்ணணும், சைன் பண்ணணும்னு சொல்கிறாரு. அது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th April 1769 ஹைதர் அலி ஒரு ட்ரீட்டியை கொண்டு வரார். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெட்ராஸை கேப்சர் பண்ணுறாரு இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ இப்போது ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் எப்போ நடக்குது, 1769. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் பீரியட் எடுத்து 1767 to 69 இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வாஸ் சைன்டு பிட்வீன் ஹைதர் அலி அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. யாருக்கு 2 பேருக்கும் அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நடக்குது. ஸோ அந்த ட்ரீட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they were returned the conquered territories and helped to each other case of any foreign attackனு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது, போருக்கு முன்னாடி யார்கிட்ட என்னென்ன பிளேஸ் இருந்துச்சோ அதை அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும். அதர் தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஹைதர் அலியும் சரி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே வேறு யாராவது ஃபாரின் அட்டாக் நடந்தது அப்படின்னா ஒருத்தங்க என்ன பண்ணிக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் இருந்துச்சு. ஓகே, 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. 2 விஷயம் தான். ஃபஸ்ட்டு என்னது, டெரிட்டரிஸை அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும். அண்ட் ஃபாரின் அட்டாக்ஸ் நடக்கும்போது அவங்கவுங்க வந்து என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்க்க போகிறோம். ஆங்கிலேய மராத்தி மைசூர் போர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோட பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 to 84 4 இயர்ஸ் நடக்குது. ஓகேவா. ஸோ பாருங்கள், இந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வரதுக்கான காசஸ் பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் இருந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா. என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாட் ஃபுல்ஃபில் த டேர்ம்ஸ் ஆஃப் அ ட்ரீட்டி, அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணலை. ஹைதரோடைய டெரிட்டரிஸை என்ன பண்ணுறாங்க, மேரத்தஸ் இருக்காங்க இல்லைங்களா, மேரத்தஸ் போயிட்டு ஹைதரனுடைய பகுதிகளை 1771 போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், ஃபாரின் அட்டாக்ஸ் எதனா நடந்தால் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அந்த ரூல்ஸை பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணலை. அதை தான் அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்கு, ஹைதர் நாட் கெட் ஹெல்ப் ஃப்ரம் பிரிட்டிஷ். இப்போ மேரத்தஸ் போயிட்டு நம்ம ஹைதர் அலியினுடைய பிளேசஸை அட்டாக் பண்ணும் போது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் இல்லைங்களா, அதுதானே அந்த ட்ரீட்டி. ஸோ அதை ஃபாலோ பண்ணதை பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் தவறிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது த பிரிட்டிஷ் கேப்சர்டு மாஹி, இது ஒரு ரீசன். அண்ட் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, மாஹி அப்படின்ற ஒரு பிளேசஸை போயிட்டு கேப்சர் பண்ணுறாங்க. மாஹே இஸ் த பிளேஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச், இது வந்து ஃப்ரெஞ்சோட செட்டில்மெண்ட். பட் தட் பிளேஸ் பிலாங்ஸ் டு ஹைதர்னுடைய
ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது. அதாவது இவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் மாஹி. இருந்தாலும் இது வந்து இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஹைதருக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இவர் தன்னுடைய ஃப்ரெண்ட் மெயின்டைன் பண்ணட்டும் அப்படின்ட்டு இந்த மாஹியை வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாரு இல்லைங்களா. ஸோ டேரெக்டாக இவரை அட்டாக் பண்ணாத இவருடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய மாஹியை போயிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் ஈவெண்ட் led to the formation of alliance. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியன் ரூலர்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. என்னடா திடீர்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, திடீர்னு இப்படி பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் தனக்கு சாதகமாக எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க அவங்க. அதனால் இந்த ஈவெண்ட் வந்து ஹைதர், நிசாம் அண்ட் மாரதாஸோட கூட்டணி உருவாகுது. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வேலை இவங்க எல்லாரும் ஹைதருக்கு ஆப்போனண்ட்டாக இருந்தாங்க இல்லைங்களா. இப்போ பாருங்கள் இவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா 1779 அகெயின்ஸ்டாக மாறுறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த காரணம் பார்த்தோம், ஏன் வந்து செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸை ஃபாலோ பண்ணாததுனால ஹைதர், நிசாம் அண்ட் மாரதாஸ் வந்து ஒரு டீமாக மாறுறாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த போரினுடைய போக்கு பார்க்க போகிறோம். அந்த போர் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 1781 பிரிட்டிஷ் ஜெனரல் சர் ஐயர்கூட் டிஃபீட்டட் ஹைதர் அலி அட் போர்ட்டோ நோவான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1781 பிரிட்டிஷோட ஜெனரலை ஐயர்கூட் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹைதர் அலியை தோற்கடிச்சிடுறாரு. ஸோ எந்த இடத்துல தோற்கடிக்கிறாரு சொல்லியிருக்காங்க பாருங்கள், போர்ட்டோ நோவாவில் ஹைதர் அலி டிஃபீட் ஆகிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹைதர் அலியினுடைய அனதர் என்ன ஆகுது, அனதர் ஃபோர்ட் என்ன சஃபர் ஆகுறாங்க பாருங்கள். எந்த இடம் சொல்லியிருக்காங்க, சோளிங்கரில். ஆக்சுவலி இங்கே மட்டும் இல்லை, போர்ட்டோ நோவாவில் ஹைதர் அலியோடைய படை இருக்குது, இவருடைய ஃபோர்ஸ் வந்து சோளிங்கரில் இருக்குது. ஸோ இப்போ 2 ஃபோர்ஸுமே என்ன ஆகிடுறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கிட்ட தோத்துடுறாங்க. போர்ட்டோ நோவாவில் ஹைதர் அலி தோற்கடிக்கிறாங்க, சோளிங்கரில் ஹைதர் அலியோட இன்னொரு படை தோற்கடிச்சு அடிக்கிறாங்க. அண்ட் ஹைதர் அலி டைட் த கேன்சர் ஜூரிங் த கோர்ஸ் ஆஃப் வார். ஹைதர் அலி வந்து அவரோட தோற்கடிக்கனால இறங்கலை, அவரால் கண்டினியூஸாக வாரில் என்ன பண்ண முடியல, இன்வால்வ் ஆக முடியல. பிகாஸ் ஆஃப் த டிசீஸ் ஆஃப் கேன்சர் வந்து ஹைதர் அலி இருந்ததுனால அவரால் கண்டினியூஸாக வாரில் இன்வால்வ் ஆக முடியாதனால அவர் இறந்துடுறாரு. யார், ஹைதர் அலி இறந்துடுறாரு. So after the death of Hyder Ali in 1782, Tipu Sultan continued war. ஸோ ஹைதருடைய சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய திப்பு சுல்தான், அவருடைய சன். அவர் வந்து வார் என்ன பண்ணுறாரு, கண்டினியூ பண்ணுறாரு. அதாவது அப்பாவுக்கு சளைச்ச மகன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இவரை விட பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திப்பு கேப்சர்ட் பிரிகேடியர் மேத்யூ. ஸோ பிரிட்டிஷோடைய ஃபோர்ஸான பிரிகாடியர் மேத்யூ போய்ட்டு திப்பு வந்து கோவத்தோட ஓகேங்களா போயிட்டு அட்டாக் பண்ணுறாரு. பிரிகாடியர் மேத்யூ யார் அப்படின்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் பிரிட்டிஷ்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கமாண்டர் அவர். அண்ட் அவரை மட்டும் கேப்சர் பண்ணல, அலாங் வித் இஸ் சோல்ஜர் 1783. அந்த பிரிட்டிஷ்னுடைய கமாண்டரான பிரிகாடியர் மேத்யூவையும் அவர் கூட இருந்த சம் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாரு, திப்பு சுல்தான் கேப்சர் பண்ணிடுறாரு. ஓகே, இவர் இந்த விஷயத்தை பண்ணிட்டாரு. ஆனால் இவர் இந்த பிரிகாடியர் மேத்யூவை கேப்சர் பண்ணது திப்பு சுல்தான ஒரு மிகப்பெரிய இழப்புக்கு, பிற்காலத்தில் அடுத்த போருக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு லாஸை வந்து இந்த பிரிகாடியர் மேத்யூவை கேப்சர் பண்ணது திப்பு சுல்தானுக்கு உருவாக்கிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போது செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரினுடைய கேசஸ் அண்ட் காஸ் பார்த்தோம். இப்போது இதை எண்டுக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸோ அந்த எண்டுக்கு கொண்டு வர ட்ரீட்டி, அதாவது உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் உடன்படிக்கை எப்போ பார்த்தீங்கன்னா 1784 எண்ட் ஆஃப் த இயர் வந்தாச்சு. ஸோ 1780-84 தான் இந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோட இயர் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 7th March 1784 the treaty of Mangalore was signed between 2 parties. அந்த 2 பார்ட்டிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மங்களூர் உடன்படிக்கை சைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா agreed to return a conquered territories the prisoners of war. அதாவது அவங்கவுங்க கைப்பற்றின பகுதி திருப்பி கொடுத்துடணும். இது மேக்ஸிமம் இது வந்துடும் இது. ஓகேங்களா. அண்ட் வந்து பிரிசனர்ஸ் ஆஃப் வார்னா அந்த போரின் போது சிறை பிடிப்பாங்களா சம் சோல்ஜர்ஸ், அவங்களே என்ன பண்ணணும், அவங்கவுங்க கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படின்றது தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் மங்களூரில் இருக்குது. ஓகே, அதர் தென் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வரார். அந்த டைமில் பிரிட்டிஷ்னுடைய கவர்னராக யார் இருக்காங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்கார். ஹீ ட்ரைடு டு சேவ் நியூலி எஸ்டாப்ளிஷ்டு பிரிட்டிஷ் டொமினியன் ஃப்ரம் பவர்ஃபுல் எனிமீஸ் லைக் மராத்தாஸ் அண்ட் ஹைதர் அலி. இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஹைதர் அலி அண்ட் மராத்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை வாய்ந்த ரூலர்களாக அந்த காலத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படி வந்து நம்ம அந்த புதுசாக உருவாக்குறாரு இவர்,
வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரிட்டிஷ் டொமினியனை புதுசாக நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதை எப்படி இந்த பவர்ஃபுல்லான எனிமிஸ் கிட்ட எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றதுல வாரன் ஹேஸ்டிங்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. இது ஏன்னா இப்போ இவங்களை அலோவ் பண்ணிட்டேன்னா இவங்களோட டொமினியனே ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க, அழிச்சிருவாங்க. நம்ம இருக்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை விட அட்லீஸ்ட் இருக்கிறதே அதை என்ன பண்ணிக்கணும், தக்க வச்சுக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் நாலேஜாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் மூவ் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்து அதை ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் லாஸ்ட் காலனிஸ் இன் அமெரிக்கா. இந்த ஒரு விஷயத்தில் இங்கே வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்ததுனால இங்கே தப்பிச்சிச்சு. ஓகேங்களா. அமெரிக்காவில் பிரிட்டிஷனுடைய காலனிஸ் இருந்தது இல்லைங்களா, அது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அப்போது இங்கே வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவில் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஹி கன்சாலிடேட் த பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. அங்கே இழந்துட்டாங்கன்றதுனால இந்தியாவில் எப்படி பிரிட்டிஷனுடைய பவரை ஒருங்கிணைக்கலாம், ஓகேங்களா, இந்த எனிமிஸ் கிட்ட எப்படி காப்பாற்றி அதை சேவ் பண்ணலாம் அப்படின்றதுல வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணார், கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். ஸோ இது மூலயமா வாரன் ஹேஸ்டிங்ஸ்னுடைய என்ன சொல்லலாம், ஒரு தந்திரமான ஒரு நாலேஜை நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆங்கிலோ மைசூர் வாருடைய 2 ஈவெண்ட். ஓகே, 2 ஆங்கிலோ மைசூர் வார் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் 1767 69 நடந்துச்சு. அது ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் மூலயமா கன்க்ளூஷன் வந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்திங்கன்னா 82 84 இருந்தது. அது ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் மூலயமா கன்க்ளூடன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த ரூலர்ஸ் யாருக்கும் நடக்குது, என்ன இயர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ட்ரீட்டி எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத இந்த போரில் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். We will meet in next class. Thank you.